18 தர்பார் வந்துட்டாயா. வணக்கம் மக்களே, நம்ம நியூஸ் 18 தர்பாருக்குள்ள இப்ப நாம நிக்கிறோம். அதாவதுங்க உங்களுக்காக எடுத்து கொடுக்கிறதுக்கு ஏகப்பட்ட ஐட்டம் காத்துக்கிட்டு இருக்கு. எல்லாரும் என்ன செய்யுங்க, புள்ளக்காடுகளை பூரா உள்ள போய் படிக்க சொல்லுங்க. மற்றவங்க எல்லாம் உட்காந்து பாருங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போவோம். நம்ம கலெக்டர் ஐயா ஒருத்தர் கன்னத்துல கை வைக்காத குறையா கவலையோட இருந்தாங்க. ஐயா மக்கள் துறையெல்லாம் நீங்க தீர்க்கிறீங்க, எல்லா மனுக்களுக்கும் பதில் கொடுக்குறீங்க, ஏன் இந்த கவலை அப்படின்னு கேட்டோம்னா, ஐயா இந்த பில்டிங்ல குரங்கு தொல்லை தாங்க முடியல, ஏதாவது எடுத்து வச்சா தூக்கிட்டு போய் அங்கிட்டு போட்டுருது, இங்கிட்டு பக்கம் நோட்டை வச்சா அங்கிட்டு போய் கிழிச்சு போட்டுருது, என்ன பண்றதுன்னு புரியலேன்னு சொல்லுதாரு. நீ ஓடு அப்படின்னு சொன்னா நாய் ஓடிடும். பழகுன நாயா ஓடும், பழகாத நாயா அப்படின்னு நிற்கும். இங்க பாருங்க, மத்திய பிரதேசத்தில் இந்த சிவிங்கி புலியெல்லாம் என்ன ஒன்று இருக்கு, அப்படியே ஒரு ஹாயா ஊருக்குள்ள வந்திருக்கு. அங்க இருந்த பயல்கள்லாம் பயப்படாம ஓடு உங்க வீட்டுக்கு அப்படின்னு சொன்னோன்னா அது பாட்டுக்கு ஓடுதுங்க. ஒரு பல்கலைக்கழகம் நம்ம மகாராஷ்டிரால அங்க என்ன ஆயிருக்குன்னா, 4 காலில் ஒரு அண்ணாச்சி அலையா விருந்தாளியா வந்து சவக்கட்டின்னு படுத்துக்கிட்டாரு. ஏன் படுத்தவரை போனா போகாம கிடக்காரு. யாருன்னு பார்த்தா நம்ம முதல் அண்ணாச்சி. அசாம்ல ஒரு குரூப்பு ஜீப் எடுத்துக்கிட்டு காட்டுக்கு போயிருக்கு. அதாவது மிருகங்கள் எல்லாம் பார்க்க போயிருக்கு. அங்க ஒரு காண்டா மிருகம் கலகலன்னு சுத்திட்டு இருந்திருக்கு. அந்த காண்டா மிருகத்தை இவங்க காண்டாக்கி விரட்டலான்னு பார்த்தா அது காண்டாகி வேண்டா வெறுப்பா திரும்பி ஜீப்பை நோக்கி இவங்களை விரட்ட, இவங்க ஜீப்பை தூக்கிட்டு ஓட, இவங்க ஓட அவங்க துரத்த, என்ன அட்டூழியம். ஹெல்மெட்டோடைய அவசியம் இருக்கா இல்லையா, வேணுமா வேணாமான்னு மக்களெல்லாம் அரவணைச்சு கேட்டோம். ஹெல்மெட் எப்படி தேவை இல்லைங்கிறத ஆணித்தரமா புட்டு வைக்காங்க. வண்டியில ஹெல்மெட் போட்டு போகல அப்படின்னா நமக்கு உயிருக்கு ஆபத்து இருக்குது. நிறைய பேர் அது தலைக்கு ஒரு மாதிரியா இருக்கு, அதா இருக்குன்றாங்க. அது உயிருக்கு ரொம்ப முக்கியமானது இல்ல, அதை யோசிக்க மாட்டாங்க. சமயத்தோட கீழே விழுந்து மண்டையில் அடிபட்டுருச்சு. அதுக்கு 10,000 ரூபாய் செலவு. பயந்து உங்களுக்கு மூளையில பிரச்சனை ஆயிடுச்சு, எல்லாமே மறந்துருச்சு. அப்ப 2 வாட்டியுமே நான் விழுந்திருக்கேன். என் தலையில முகத்துல படாத அடி ஹெல்மெட் தான் எனக்கு காப்பாத்திருக்கு. நம்மள நம்பி குடும்பம் இருக்கு, ஸோ அதனால ஹெல்மெட் போடுறது ரொம்ப முக்கியம், அவசியம். ஆக்சிடென்ட் ஆகிற டைம்லலாம் ஹெல்மெட் போட்டு வந்திருந்தா காப்பாற்றிருக்கலான்ற மாதிரி சொல்கிறாங்க. உயிர் பயங்கிற ஒரு இது மக்கள்கிட்டே இல்லை. எல்லாருமே போலீஸுக்கு பயந்து ஒரு கடமைக்கு தான் ஹெல்மெட் அணிகிறாங்க. போலீஸை பார்த்துட்டா அவங்க முன்னால் லைட்டாக மாட்டிட்டு அப்புறம் போய் கலட்டிடுறாங்க. ஆனால் இதனால் பெரிய வயிரிழப்புகள் நடக்கு. அந்த விழிப்புணர்வு இன்னும் பொதுமக்கள்கிட்ட போதுமான அளவுக்கு இல்லை. போலீஸ் பிடிக்கிறாங்க அப்படி இப்படின்லாம் கிடையாது. நம்ம கண்டிப்பாக நம்ம தேவை இருக்குது, நம்ம போட்டு தான் ஆகணும். கேரளாவெல்லாம் 2 பேருமே ஹெல்மெட் போடணும். ஹெல்மெட் போடுறது உயிர் தலைக்கு அடிபடாது, சேஃப்டி தான். நம்ம டிபார்ட்மெண்ட் வேலை பார்க்குற ஆள் உயிருக்காக வேண்டி தான் போட்டு போகிறோம். சில பேர் அது யதார்த்தமாக என்னத்தையோ போட்டு போகணும்னு போட்டு போகிறாங்க. தன்னுடைய உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்காக தான் நம்ம ஹெல்மெட் அணிகிறோம். நல்ல தரமான ஹெல்மெட் வாங்கி பயன்படுத்துன்னு சொல்லிட்டு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ரோடே குண்டும் குழியுமா இருக்குது, அதுலேயும் நிறைய பேர் ஆக்சிடென்ட் ஆகுது. அதை ஃபர்ஸ்ட் கவனிக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம ரோடையும் சரிப்படுத்தி ஹெல்மெட்டும் போட்டால் நல்லா இருக்கும். கண்டிப்பாக தேவைங்க. ஃபைன் கட்டக்கூடாது அப்படின்றதுக்காகலாம் ஹெல்மெட் வேணும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நமக்காகன்னு பார்த்து போட்டால், பர்சனல் சேஃப்டின்னு போட்டால்
இன்னும் விழிப்புணர்வு வந்து அதிகமாக படுத்தணும், நம்ம மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு வந்து அதிகமாக படுத்தணும். போட்டுக்கிறது ஹெல்மெட் போடுறது வந்து அவங்க உயிர் பாதுகாப்புக்கு தான். அது கண்டிப்பாக எல்லாருமே கட்டாயம் போட்டு தான் ஆகணும். நேர கவுண்டருக்குள்ள போறோம். முதல்ல நம்ம இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் தான் அங்க நிக்காக. அண்ணாமலை திருச்சியில என்னென்னமோ பேசி விட்டார். குறிப்பா திமுக காரவெல்லாம் கூண்டு கிளின்னு பேசியிருக்காரா. நாங்க கூண்டு கிளி இல்ல தம்பி, அப்படியே கூவுகிற குயில் பாடுகிற மயில் கவிதை மட்டும்தான் அப்படின்ற மாதிரி பேசியிருக்கார். அண்ணாவால் வளர்க்கப்பட்டவர் கூண்டு கிளி அல்ல, கூவும் குயில்கள். இந்த இயக்கம் என்பது விதையாக பேரறிஞர் பிறந்தகை அண்ணாவால் விருட்சமாக வாழும் மனித புனிதர் கலைஞரால் இன்றைக்கு மரமாக அன்பு தலைவர் தளபதி அவர்களால் வளர்க்கப்பட்டு பல கோடி மக்களுக்கு நிழல் தருகின்ற ஒரு இயக்கமாக இந்த இயக்கம் இருக்கின்றது. ஆகவே திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் கூவுகின்ற குயிலாகத்தான் இருக்கின்றது, கூண்டு கிளியாக அல்ல. இதற்கெல்லாம் ஊசி போன பண்டமாக இருக்கின்ற பாரதிய ஜனதாவை 2026 மக்கள் தூக்கி எறிவதற்கு தயாராக இருக்கின்றார்கள். அமைச்சர் சேகர்பாபு சிறை கெஞ்சாத சிங்கங்கள் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தவர்கள். நம்ம அண்ணாமலை அண்ணாச்சியை யாராவது சொன்னா போதும், நம்ம ஆளுநர் அக்கா, முன்னாள் ஆளுநர் அக்காவுக்கு மூக்குல வேறது கோவம் வந்துருதியா. இப்பெல்லாம் பொசுக்கு அக்கா ரொம்ப கோவப்படுறீங்க நீங்க. இப்படி அண்ணாமலையை சொன்னதுக்கு அக்கா என்ன சொல்றாங்கன்னா, உங்க குயிலை பார்த்தோம்னா நீங்க தான் துதி பாடுற குயிலாச்சே, இந்த குயிலுக்கு கூவவே தெரியாதுன்னு ஏகத்துக்கும் வருன்னு வறுத்து தூக்கி தூர போடுதாக. அதாவது உதயநிதி துதி பாடும் குயில்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அண்ணாவை வளர்த்தா அவர் அண்ணாவால் வளர்க்கப்பட்டவர். நான் கேட்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகத்துல உட்கார்ந்து கொண்டு அம்மாவால் வளர்த்தப்பட்ட தைரியம் இருக்கா உங்களுக்கு? அண்ணா எப்பவோ இருந்தாரு, நீங்க அம்மாவால் வளர்க்கப்பட்டவர்கள். அம்மாவால் வளர்க்கப்பட்டவர்களா, அண்ணாவால் வளர்க்கப்பட்டவர்கள். அது மட்டும் இல்ல, கூவும் குயில்களாம். பாக்கிறமே நாங்க தான் அமைச்சர்களா என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சேகர் பாபு அவர்கள் சொல்றார்கள். திமுகவை நம்பி வந்தவர்கள் யாரும் ஏமாற்றப்படவில்லையா? நம்பி வந்தவர்கள் ஏமாற்றப்படவில்லை, ஆனா நம்பி வளர்த்தவர்கள் எல்லாம் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதாவது அண்ணாமலை ஐயா என்ன சொன்னார்னா, திமுக காரவெல்லாம் ஒரு குற்ற பின்னணி உடையவங்க, அப்படி உடையவங்க, இப்படி உடையவங்கன்னு அடிச்சு விட்டார்ல. அதுக்கு தான் ஐயா பதில் சொல்லுதாக. அண்ணாமலை நீங்க இருக்கீங்கல்ல, நீங்க அப்படிங்கிற மாதிரி அவருக்கு கோபம். ஆனாலும் ஆதாரம் வச்சிருக்கீங்களா, எடுத்து விடுங்க கேட்போம் அப்படின்ற ரீதியில லேசா அடிச்சு விட்டார்ல பாருங்க. அவர் ஒருவேளை குற்ற பின்னணியில் இருப்பவர்கள் அமைச்சர்கள் என்று சொல்லுவது பாஜக மாநிலம் ஆளுகின்ற அந்த மாநிலத்தை சார்ந்த அமைச்சர்களையும் சட்டமன்ற உறுப்பினரையும் மனதிலே வைத்து சொல்லியிருப்பார் என்று நினைக்கின்றேன். அதேபோல் படிக்காதவர்கள் எப்படி பள்ளியை பற்றி பேசலாம் என்று சொல்லுகிறார். ஒருவேளை அவர் காமராஜரை கலகப்படுத்துவது போலதான் இந்த கூற்று இருக்கின்றது. படிப்பிற்கும் மனதிற்கும் சேவைக்கும் சம்பந்தமில்லை. மனதார மனிதாபிமானத்தை கொண்டிருப்பவர்கள் யார் உயர் பதவிக்கு வந்தாலும் மக்கள் சேவையை தலையாய கடமையாக ஏற்று செயல்படுவார்கள் என்பது அண்ணாமலை போன்ற தெரியாது. பதிவேட்டில் இருந்தவர்கள் ஒரு கடுமையான விமர்சனம். அவர் அண்ணாமலை அங்க டூ போலீஸ் லஞ்சம் வாங்கின பேர் நான் கூட கடுமையான குற்றச்சாட்டு வைக்கிறேன். ஆதாரம் எல்லாம் எதுனா வாய்ப்பு மாங்கா புண்டான்னு பேசுவதெல்லாம் பத்திரிகையாளர்கள் அதை திரும்ப சொல்வது எப்படி நியாயம்? அதாங்க நம்ம அட்மினை வச்சு அளப்பறைய குற்ற கெச்சிராஜா ஐயா என்னை பார்த்து எப்படி நீங்க அப்படி சொல்லலாம், உங்களை ஒழிச்சு கட்டாம விட மாட்டேன், என்னைய நீங்க அப்படியா சொல்லுவீங்க? அதே மாதிரி உங்களை பிடிச்சு உங்களை ஆட்டுன்னு ஆட்டி ஒழிச்சு கட்டாம நான் தூங்க மாட்டேன். அது வரைக்கும் என் கண்ணுல ஒரு மட்டும் தூக்க வராது, இந்த நாள் டைரியில குடிச்சு வச்சுக்கோங்க அப்படின்னு ஏகத்துக்கு வசனம் பேசியிருக்காருங்க. இந்த தமிழகத்தில் ஹிந்து சமுதாயத்தை பிடிச்ச இந்த சேகர் பாபு என்ன திட்டம் போட்டார்? மாசாணியம்மன் கோயில் இருக்கிற ஃபண்டு 3.5 crores எடுத்து ரிசார்ட்டு கட்டணம்னு. அதில் நம்ம நண்பர் கூடுவாஞ்சேரி பாஸ்கர் வழக்கு தொடர்ந்து அந்த திட்டத்தை கைவிடுறோம்னு இந்த அரசாங்கம் சொல்லியிருக்கு. ஆமாம், ரிசார்ட்டு கட்டி என்ன பண்ணுவீங்க? ஞானசேகரனுக்கு லீஸில் விடுவீங்களா? இந்த கொள்ளைகள் அத்தனைக்கும் அவரோட பர்சனல் கிரிமினல் ஆக்டிவிட்டீஸுக்கும் ஐ எம் ப்ரிவி டு மெனி இன்ஃபர்மேஷன். அதனால்
சேகர் பாபுவை பண்ணின தப்புக்கு ஜெயிலுக்கு அனுப்புறது தான் இந்த சனியோட ஒரே குறிக்கோள். அடுத்து பாருங்க, நம்ம சண்முக ஐயா இருக்காங்கல்ல, ஐயா கம்யூனிஸ்டுக்காரங்க, அவங்க சொல்லுதாக அப்பா ஐயா இப்படி சிரிப்பாய் பேசப்படாது. அதாவதுங்க தென் மாவட்டங்கள்ல சாதிய பாகுபாடு இல்லைன்னு சொல்றாங்கல்ல. எங்க போலீஸ் ஸ்டேஷன்ல புத்தகத்தை திருப்புறா ஒரு பக்கத்துக்கு 4 பக்கமா இருக்கு. இதே கேஸா தான் இருக்கு. இப்படி சொல்லப்படாது அப்படின்னு கண்டிப்பும் கராரமா சொல்லியிருக்கான். சாதிய ரீதியான பாகுபாடும் சாதிய வன்கொடுமைகளும் அதிகமாக நடக்கக்கூடிய மாவட்டங்களில் ஒன்றாக திருநெல்வேலி இருக்கிறது என்பதற்கு காவல்துறை பதிவு செய்திருக்கிற வழக்குகளின் எண்ணிக்கையை சாட்சி. ஆகவே சபாநாயகர் சொல்லக்கூடிய கருத்து என்பது உண்மைக்கு புறம்பானது என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். குறிப்பாக பள்ளியில் நேற்று தென்காசியில் நடந்திருக்கிற அந்த சம்பவத்தில் சம்பந்தப்பட்ட ஆசிரியர் உடனடியாக கைது செய்யப்பட்டு அவர் மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர் கைது செய்யப்பட வேண்டும் என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நாங்கள் வற்புறுத்துகிறோம். ஏற்கனவே அந்த பிரச்சனையில் தென்காசியில் இருக்கக்கூடிய எங்களுடைய கட்சி மாவட்ட குழு தலையிட்டிருக்கிறது. இதுக்கு பதில் சொல்ற மாதிரி நம்ம முதலமைச்சரே சொன்னாங்க பாருங்க, அதிமுக காரங்க எங்களை பழிச்சு பேசுறாங்க, எங்களை படிக்கிறாங்க. என்ன நியாயம் இது? இஸ்லாமிய மக்கள் தூங்கி எந்திரிச்சா கூட அதிமுகவை மன்னிக்க மாட்டாங்க. என்ன அராஜகம் இது? என்ன நினைச்சிருக்கீங்க அப்படின்னு அப்படி இப்படி டப்பு டிப்புன்னு அடிச்சு விட்டுருக்காரலாம். குடியுரிமை திருத்த சட்டம் மூலமா அச்சுறுத்தல் ஏற்பட்டப்போ அதுக்கு எதிரான மக்கள் இயக்கத்தை நடத்தி 1 கோடி மக்கள்கிட்ட கையெழுத்து பெற்று குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வச்சோம். ஆனா இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தை ஆதரிச்சு வாக்களிச்ச கட்சி தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிமுக கட்சி. குடியுரிமை திருத்த சட்டத்தை மாநிலங்களில் அதிமுக உறுப்பினர்கள் எதிர்த்து வாக்களிச்சிருந்தா அந்த சட்டமே நிறைவேறி இருக்காது. ஆனா திமுகவும் கூட்டணி கட்சிகளும் நாடாளுமன்றத்தில் எதிர்த்து நாம் வாக்களிச்சோம். மக்கள் மன்றத்திலையும் போராடணும். ஆனா அன்னைக்கு முதலமைச்சராக இருந்த பழனிசாமி என்ன கேட்டார்? குடியுரிமை திருத்த சட்டத்தால ஒரு முஸ்லீம் கூட பாதிக்கப்பட மாட்டார், யாருக்கு குடியுரிமை பறிபோனதுன்னு கேட்டார். இதை சிறுபான்மையின மக்கள் மறக்கவோ மன்னிக்கவோ மாட்டீங்க. இப்போ அவர் எந்த கூச்சமும் இல்லாம இஸ்லாமிய விழாவில் போய் கலந்துக்கிறார். அடுத்து நாம உசாருக்குள்ள போற மக்களை, இந்த கண்டிகைன்னு திருவள்ளூர் பக்கத்தில் ஒரு ஊர் இருக்குல்ல, அங்க இந்த குடிநீர் வடிகால் வாரி அப்படியே சார்பாக இந்த இதெல்லாம் தோண்டியிருக்காங்க. தோண்டி காங்கிரீட் போட்டிருக்காங்க. அதில் கம்பியெல்லாம் ஒன்று இங்கே நீட்டிகிட்டு இருக்கு, ஒன்று இங்கே நீட்டிகிட்டு இருக்கு, ஒன்று இங்கே நீட்டிகிட்டு இருக்கு. மக்கள்லாம் பலகை போட்டு அதில் நடக்காங்க. அதிகாரிகளே யாராவது சதக்குன்னு உள்ளே விழுந்து என்னமோ ஆகிறதுக்குள்ள மலமலன்னு இந்த கம்பியை வெட்டி விட்டு மூடி விட்டுருங்க. ரெண்டு பேர் சரன்னு வந்திருக்காங்க. வண்டியை நிப்பாட்டின உடனே சுற்றி முத்தியும் பார்த்துருக்காங்க. அங்கே ஒரு மாடு செவனேன்னு கொலை பசியில் இருந்திருக்கு. ஐயோ மாடு பசியில் இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த மாட்டை கூட்டியாந்து காருக்குள்ளே புல்லு வச்சிருக்கும் போய் சாப்பிடு மாடேன்னு உள்ள அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. மாடும் ஆவலா உள்ள போய் மேய்ஞ்சிருக்கு. கதவை பூட்டிட்டு சரன்னு கூட்டி போயிட்டாங்க. சப்பானே பத்திக்கிட்டு எரியுது. அந்த அளவுக்கு வெப்பம் தகிக்குதான். வாங்க அது எப்படி எரியுதுன்னு ஒருட்டு பாவமாவது பார்த்துட்டு வருவோம். ஜப்பான் மாதிரியே அமெரிக்காவிலையும் கொழுந்து விட்டு எரியுது தீ. ஆனா அமெரிக்காக்காரரும் நிறைய காசு வச்சிருக்காங்கல்ல, வெளியாப்புற பூரா தூக்கிட்டு போய் தண்ணியை மோந்து ஊத்துதாக அணைக்க முயற்சி பண்ணுதாக.
தர்பாரில் பார்த்ததெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். கண்டிப்பாக சொல்கிறேன், வெயில் ஜாஸ்தியாக இருக்கிறது என்னமோ உண்மைதான். அதனால் இந்த வண்டியில் இயக்கும் போது கொஞ்சம் பார்த்து ஓட்டுங்க. இந்த வெயிலுக்குள்ளேயும் ஓட்டி வண்டியை கதற விட்டு தீப்பிடிக்க விட்டுறாதீங்க. ஏகப்பட்ட பேர் அந்த தப்பை பண்ணுறீங்க. அடுத்த தர்பாரில் இதே மாதிரி ஏகப்பட்ட விஷயத்தோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன் எழில். வணக்கம் மக்களே. 18 தர்பார் வந்துட்டாயா.